இருக்கு. நீ இனிமே பேண்டே போடல. என்ன கிண்டலா இருக்கு? ஐயோ இல்ல, நல்லா இருக்கு. பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி தோணுது. பேக் தான் இப்ப ஃபேஷன். பேகியா? அதெல்லாம் பேக்கி. உனக்கு ஒரு சாரி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது நல்லதா ஒண்ணு வாங்கணும்ல, அப்ப வாங்கலாம்னு விட்டேன். நல்ல சாரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. இருக்கு, இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு எல்லாம் நல்லதா இருக்கணும்ல. நேத்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கையில 4 காசு சேர்ந்து ஆட்டம் தான். 100 200 பில்லுங்க உன் பாக்கெட்ல இருந்தது பார்த்தேன். எப்போது சும்மா ஒரு தமாஷ்காக தானே செலவு பண்றேன். இது என்ன புது வேஷமானவராயா? இதா நான் பேண்ட் போடலங்கிற குறை இனிமே வேண்டானதான். வேஷ்டி பழைய காலத்து ஃபேஷன் சில பேர் நினைக்கிறாங்க. மாமா, உங்க பேண்ட்ல எத்தனை பாக்கெட் இருக்கு? 3. இந்த பேண்ட் பழசா போனதுன்னு தெரியுங்களா? எதுக்குடா? எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு என் பேண்ட்டையும் சட்டையும் போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க. உள்ள வழக்கு இருக்கா? பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன். மாங்காக்கு பணம் தரணும்ல. 2 நாளுக்கு அப்புறம் மாங்காய் பறிக்க ஆள் அனுப்புறேன். வரட்டுங்களா? வாடா. ஐயே கிழிஞ்சிருச்சு. தள்ளிட்டு வாடா. சரி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், பெரிய கடையா பார்த்து வாங்க, சின்ன கடையில வாங்காதேன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லிதான் கிடைச்சதுன்னா இப்படிதான் 4 பேர் பார்த்து சிரிக்கும்படி ஆயிடுச்சு. என்ன என்ன ஏன் தெரியல நடராஜமா ஆடுறேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கணக்கு பண்ண 175 ரூபாய் செலவழிச்சு கடையில டிரெஸ் எடுக்க, அது கிழிய, அந்த கௌரி முன்னால பதுங்க. பொம்பளை வேஷம் கட்டின ஒருத்தனை தொட்டு பாக்குறதுக்காக நீங்கெல்லாம் என் 160 ரூபாய ஒழிச்சிங்க. அதனால யாருக்கும் ஒரு லாபம் இல்ல. நான் ஒரு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அதனால அடிக்கடி நீங்க அதை சொல்லி எனக்கு கிண்டல் பண்ண சரியில்லடா. ஒரு தூணுக்கு சேலை கட்டி விட்டா போதும் உங்களுக்கு. அதனால தான் எருமை மாதிரி இருக்கிற உங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகல. எருமையா இருந்தா பாலாவது கறக்கும். உங்ககிட்ட அதுவும் இல்ல. அண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்க. இனி நான் ஒண்ணும் பேச மாட்டேன். வாயை பொத்திக்கிறேன். டேய், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கல. அவ என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால் மறக்க முடியாது. காரணம் படத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் போய் பார்க்கறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? 2. நவரியா நவரியா. ஹலோ, 2 டிக்கெட். பயங்கர ரஷ். நானா இருந்தாலும் வாங்கணும். இந்தாங்க. பணம் வாங்கிக்கீங்கன்னா குடிக்கிறது கலர் சோடா சர்பத்தி என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரஜினி சார் கலக்கிட்டார். 4 ஸ்டண்ட் 3 பாட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாம் ஹிட். வானவராயா, என்ன இங்க வாடா. கருணாகரன் சார் நம்ம ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் இருக்க வரேன். வாடா. இங்க என்ன? ஓஹோ, நீதான் வானவராயனா? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சூதாட்டம் நடத்தின இவன் என் கையில சிக்கினா. ஆனா தப்பிச்சு போயிட்டான். யோ கருணாகரன் சார், இவங்களை ஸ்டேஷன் வர சொல்லு. சரிங்க சார். வண்டி எடு. சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் ஸ்டேஷன் வந்து சேருங்க. வாடி. எங்கடா உங்க அண்ணா? உள்ள இருக்காரு. ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ஒண்ணு கிடைச்சது. இங்க நான் டபுள் மீனிங்ல ஒரு டயலாக் விட்டேன். பார்ட்டிக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரே போடுதான் இங்க. அப்ப அங்க வக்கீல் வந்ததுனால சும்மா விட்டாங்க. இல்லனா திருட்டு கள்ளக்கடத்தல் எதுவும் நடத்தலையே.
அப்புறம் எதுக்காக இந்த அரெஸ்ட் ஜாமீன் எல்லாம் 100-150 ரூபா வக்கீல் கொடுக்கணும். கோர்ட்ல அபராதம் வேற. எப்போ தானே மாட்டுறீங்க? அபராதம் கட்டுங்க. நாங்க குலுக்கி குத்துனா அது குத்தம். அரசாங்கம் கலக்கி குத்துனா ஏபிசிடி சீரியல். அவங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க, நாங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபா தரோம். அவங்க கலக்கி குத்துறாங்க, நாங்க குலுக்கி குத்துறோம். நீங்க எங்களை குலுக்காம குத்துறீங்க. நாங்க வர்றோம். விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சரி சார். ஓகே. எப்படி இருக்கா மாப்பிள்ள? பிரமாதம். 4 பேர்கிட்ட மச்சான் சொல்லிக்கிறவனுக்கு அழகாவே இருக்கானே. உனக்கு எப்படி இருக்கா? இல்ல முடிதான் சூப்பரா இருக்கு. எவ்வளவுக்கு? 2 ரூபாய்க்கு. சீக்கிரமா குடியா. 2 ரூபாயா? அந்த போர்டை கொஞ்சம் பாரியா. 2 ரூபாய் தூக்கின்னு வந்துட்டான் இவன். டவரா தலைக்கு ஒரு தலப்பா வேற. 10 தானே? இந்தா 10. புடி புடி. கொண்டா. இந்தா 10. குடு. நானும் 10. குடு குடு. இந்தா புடி டோக்கன. இந்தா புடி. நீ புடி. இங்க குடு. என்னப்பா கலர்? ரெட். ரெட். ரெட் வை. ரெட் உனக்கு? இதே ரெட்ல வை. ரெட் எல்லாருக்கும் ரெட். தூசி எடு. இங்க கொடா கொடா என்கிட்ட கொடு. தரையா? குத்துறேன். டேய் பாத்துடா. பார்த்தேன். ஒயிட் 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 ஒயிட். ப்ளூ 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 ப்ளூ. லாஸ்ட் சான்ஸ். yellow 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 yellow. game over. போ போ. ஏன்டா என் மூக்க புடுங்கற? ஏன் காசு? 100 ரூபாய் டோக்கன் எடியா. தொண்டதுக்கு வச்சு இந்த காதுறாதே. போடா. 100 ரூபாய் டோக்கன் எடியா. கொடாங்க கொடாங்க. கொண்டாங்க. நீங்க பாத்துறீங்க நீங்க. கொண்டாங்க. இந்த ரெட்ல வை. டேய் அந்த ஊசியை கொண்டா. கொண்டாங்க. அட போடா. போங்கடா நீ பாத்துறேன். ப்ளூ போயிடுச்சுடா. அடி அடி. yellow yellow. அடி அடி. இது யாரு? போர்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஐயோ. அண்ணன் வராரா? கையில இருந்த காசெல்லாம் ஊசி எறிஞ்ச விட்டுட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சு. நான் ஆடாதேன்னு சொன்னேன் இவங்கிட்ட. நான் அப்பவே சொன்னேன். நான் சொன்னேனே. என்ன தடவை விளையாட போனீங்க? 2 பேரும் சொன்னாங்க. சொன்னேன். பாத்தியாடா இவனை? நான் ஒண்ணு சொல்லியே. இப்போ ஒரு கருப்புல குத்துங்க. அப்படிதானே? அண்ணா இன்னொரு கருப்புல குத்துங்க. அப்படிதானே? அண்ணா இன்னொரு கருப்புன குத்துங்க. அண்ணா ஒரே ஒரு சவுப்புன சவுப்புல குத்துங்க. சூப்பரா. அண்ணா எடுத்துக்குறா. அண்ணா அடிங்கண்ணா. திருப்பி அடிங்கண்ணா. எனக்கு சவுப்பு. எனக்கு வெள்ளை. அண்ணா ஒரு வெள்ளைல குத்துங்கண்ணா. கரெக்டா பாத்து குத்துங்கண்ணா. வெள்ளண்ணா. அப்படிதானே? டபுள் ஒயிட். ஒயிட் லக்கி. இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெட்ல வை. வெய்யா. ஊசி எடு. எடியா ஊசி எடு. அண்ணா குத்துங்கண்ணா. இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்க வை. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ, எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. 2 தான் எரிஞ்சிருக்கு. 6 தடவை எரிஞ்சீங்கல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? 3 சான்ஸ்னு சொன்னா 9 தடவை எரியலாம். நான் 6 தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா. தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தன் ஆட விட மாட்டோம். இதை கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா. வாங்கடா.
ரெடியா ஊசியா டோக்கன் சீக்கிரம் முடியா. மூஞ்சில வச்சு பின்ன அடிச்சிருவான். டேய் புடுடா டேய், வாங்கடா. டேய், வாங்கடா. என்னடா என்ன போகடா தலைவா, கொஞ்சம் வெளிய வாயா. வாங்குறல்ல. கையேடுறா. ஏடுறா. கொடுத்த காசை வாங்கிட்டு போ. டோக்கன் கொடு. டோக்கன் இல்ல. பின்ன அதென்ன கோழி முட்டையா? டோக்கன் தர முடியாது. அதுக்கு காரணத்தை சொல்லு. அதான் சொல்ல முடியாதுங்கிறோம்ல. சொல்ல முடியாதுன்னா எப்படி? இல்லன்னா ஆட்டத்தை ஏற கட்டியா? மிஸ்டர், உங்களுக்கு டோக்கன் தரக்கூடாதுன்னு ஆர்டர். காரணம் தெரியும்னா முதலாளி கிட்ட போய் கேளு. முதலாளியா யாருப்பா அது? நாங்களும் காசு தானே தரோம். ஏய், பேசாம டோக்கன் தாடா. மரியாதையா டோக்கன் கொடுக்கணும். ஏய், என்ன விளையாடுறியா? ஏய், மரியாதையா டோக்கன் கொடுங்க. உங்க சர்க்கஸையும் அப்படியே ஒரு நொடி விடுவேன். ஏய், வா, முடியா. வா, என்னையா? ஒரு விஷயம் பேசுறேன், வா. அட, என்ன விஷயம்? வா, சொல்றேன், வா. சொல்லியா? எனக்கு விஷயம். என்னையா அது? உன்ன மாதிரி உள்ளவன் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடலாமா? நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம பேசி முடிச்சுக்கலாம். மேல இருந்து கை எடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. உட்காரு. என்ன சொல்லுங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. முதல்ல உட்காரு. என்ன சாப்பிடுற? காபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம் சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். உன் பேர் என்ன? வானவராயன். என் பேர் ஜெயராமன். எல்லாரும் பிரியமா முதலாளின்னு கூப்பிடுவாங்க. 23 வருஷமா நான் இந்த கேம்ப் சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன். வா 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 வா. இதுதான் என் பொண்ணு ராணி. இவ அனிதா, என் பொண்டாட்டி. 2ஆம் தாரம். அத பத்தி எனக்கு என்ன? நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அத சொல்லுங்க. நான் சொல்றது இப்ப கேளு. நீ தயவு செஞ்சு ஊசி எறிதல பங்கெடுத்துக்காது. காரணம்? வானவராயா, 50,000 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு இந்த இடத்துக்கு வாடகையா கொடுத்திருக்கேன். போலீஸுக்கும் பஞ்சாயத்துக்கு வேற கொடுத்திருக்கேன். மொத்தம் 200 வேலைக்காரங்க. அவங்களுக்கு சம்பளம், மத்த செலவு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாயாவது வருமானம் வந்தாதான் இதை நஷ்டம் இல்லாம நான் நடத்த முடியும். நஷ்டத்துல நடத்துங்கன்னு நானா சொன்னேன்? நான் அப்படி சொல்லல. ஆனா உன்ன மாதிரி 3-4 பேர் வந்தா நான் இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். மரணக்கிணறு, மேஜிக் ஷோ, மினி ஜூ, இதனாலலாம் ஒன்றும் பெருசா வருமானம் கிடைக்காது. ஊசி அடிக்கிறது தான் கேம்ப் சர்க்கஸோட உயிர் மூச்சு. ஊசி அடிக்கிறதுன்னு சொன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அதுக்கு நல்ல பிராக்டிஸும் வேணும். ஊசியை குறிதவராம வீச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்களோட உடனே சேர்த்துக்கிறதா எங்க வழக்கம். சொல்லு, நாம என்ன உடன்படிக்கைக்கு வரலாம்? உடன்படிக்கைக்கு நான் தயாரா இல்லைன்னா நான் இதை எடுத்து மூட வேண்டி வரும். உடன்படிக்கை என்னன்னு சொல்றீங்களா? அது என்னன்னா, இரு, இதை வந்துடுறேன். வா. என்னாச்சு? பெருசு என்ன சொன்னச்சு? உடன்படிக்கை செஞ்சுக்குவாரு. பெண்ணே அவர் அந்த பக்கம் போறாரு. யாருக்கு தெரியும்? ஏய், என்னைய செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. நீ டவுன்ல கேபரே அடிக்கிட்டு இருந்த ஆள் தானே? என் பேரு சோமு. முன்னால டவுன்ல தான் இருந்தேன். அங்க கேபரா ஆடுற வேலை. இப்போ இவங்களோட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறேன். நீ அதுக்குள்ள எங்க போயிட்ட? அது வரைக்கும் இதை வச்சுக்க. ஒரு பிரச்சனையும் நீ வரக்கூடாது. எனக்கு வேண்டாம். எண்ணி பாரு, பத்தலன்னா சொல்லு. எதுக்காக எனக்கு பணம் தரீங்க? இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது. என் தொழிலுக்கு வேட்டு வைக்க கூடாது. அதுக்காகத்தான். என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இதை வாங்க மாட்டேன். ஊசி எரிஞ்சு பணக்காரன் ஆகலாம்னு நினைச்சு நான் இங்க வரல. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க தான் என் தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கீங்க. நானா? நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? யானை மயிலோட்டகம், 3 சீட்டு, மங்காத்தா, அப்புறம் மாங்காய் வியாபாரம். 4-5 குடும்பம் இதை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. உங்க சர்க்கஸ் வந்ததுல இருந்து எங்க வாயில மண்ணு விழுந்துருச்சு. நீங்க எனக்கு பயந்து தூங்காம இருக்காதீங்க. என்னால இதை மூட வேண்டி வராது. நான் இனிமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன். வரட்டுமா? நெல்லு. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்துக்கிறது இல்ல. இந்த பணத்தை எடுத்தப்ப என் மனசு சொல்லுச்சு நீ இதை வாங்குற ஆள்லன்னு. இருந்தாலும் கொடுத்து பார்த்தேன்.
உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேலை தந்தா நீ அதை செய்விய? உடனடியா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அவசரம் இல்ல, 2-3 நாள்ல சொன்னா போதும். 10 பவுனுக்கு நகை, 15,000 ரூபாய் வரதட்சணை. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டிமாண்டு. அவங்க தகுதியை வச்சு பாக்குறப்ப இது ஒண்ணு அதிகமா எனக்கு தெரியல. அதிகம்னு நானும் சொல்லல. கொஞ்சம் நகை இருக்கு. கையில உள்ள பணத்தையும் பைக்கை வித்து வரதையும் சேர்த்தா ஒரு 10 தேரும். மிச்சம் 5,000 வேணும். கல்யாண செலவு இருக்கு. என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க? அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கேட்காமல எதிர்பார்க்காமல எல்லாம் கிடைக்கிறதா தெய்வத்தோட செயல்னு சொல்றது என்ன? அதனாலதான் சொல்றேன், இந்த வேலையை மட்டும் வேண்டாம்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லண்ணே, இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் நமக்கு தானே லாபம். ஆமாண்ணே, வனஜாவோட கல்யாணத்துக்கு பணத்தோட பற்றாக்குறை இருக்குல்ல. வேலையை ஒத்துக்கிறதா இருந்தா முதல்லயே கொஞ்சம் பணம் அட்வான்ஸா நம்ம முதலாளி கிட்ட இருந்து வாங்கிடணும். ஆமா, அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நடத்திடலாம். தருவார், நிச்சயமா தருவார்ண்ணே. கேட்காமலே பணத்தை கொடுத்தவரு கல்யாணத்துக்கு சொன்னா கொடுக்க மாட்டாரான்னு. நான் போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது நல்லா இருக்குண்ணே, நல்ல கேள்வி. அண்ணன் பிறக்காம இருந்திருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? இதையெல்லாம் யோசிச்ச விஷயம் நடக்குமா? வாழ்க்கை நடத்தணுன்றதுக்கு கடவுள் தருவார்ண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் அண்ணன் கூட இருந்தோம்ல, அப்படி இப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் தெரியும். அதை வச்சு பார்த்துப்போம். என்னடா? ஆமா, இந்த நீ கேட்ட 10,000 ரூபாய் இதுல இருக்கு. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மாசம் 2,500 ரூபாய் உனக்கு சம்பளம். ஒரு வேலை தான் இல்ல, உனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யணும். என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வேலைக்கு வருவேன். அதுக்கு தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. சரி, வரேன். வா. ஜேம்ஸ் அடிச்சவன ஏன் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க? அனிதா, 3 வருஷத்துக்கு முன்னே என் கூட இருந்த குமார் அந்த ஜேம்ஸ் அடிச்சு நொறுக்கணும். அன்னைக்கு நான் ஜேம்ஸ் இதே மாதிரி தான் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னொரு ஆளை நம்ம கையில வச்சுக்கிறது எப்பவும் நல்லதுடி. உங்க ராஜதந்திரம் சூப்பர் முதலாளி. நீ சொல்லு ஜேம்ஸ், வானவராயனை வேலைக்கு வச்சது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா அவனை அனுப்பிடுவீங்களா? அதுக்குல்ல, என்ன ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் உன்னை கேட்டேன். முதலாளி, ஒரு விஷயம். அன்னைக்கு நீங்க தடுத்ததால அவனை சும்மா விட்டேன். இனி அவன் என்கிட்ட நேர்ல வந்து மோதனா என்ன செய்வேன்னு தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன். நீ உருப்பட மாட்டடா ஜேம்ஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.